மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேச போறோம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நீங்க பேசிட்டு ஓகே, கலாய்கரெல்லாம் இருக்கட்டும், வரேன். ஓகே, விஜய் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படியாவது சண்டை போட்டுட்டு வெளியில வந்துடும், தாவேக்கா கூட சேர்ந்துடும். தாவேக்கா கூட காங்கிரஸ் சேர்ந்துருச்சுன்னா தேமுதிக பின்னாடியே வந்துடும், ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்துடும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்படிதான் இருந்தது. ஆனா இதுக்கு எல்லாமே டோட்டலா போட்டு உடைக்கிற மாதிரி, பிளக்கிற மாதிரி தேமுதிக திமுக கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப தாவேக்கா அவ்வளவுதானா, தனிச்சு விடப்பட்டுச்சு, அனாதே ஆகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளா இருக்குல்ல. கரெக்ட். இப்போ எங்கன்னாக்கா ஹெச்வில ஒரு படம் எடுத்தார், சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம், உங்களுக்கு தெரியுமா? அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நம்ம ஏதாவது ஒரு சாதிக்கணும்னாக்கா, ஒருத்தனை ஏமாத்தணும்னாக்கா அவருடைய ஆசையை தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஜய் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே அவ்வளோ பேர் நம்ம நம்பி வந்துவாங்க, நம்ம அவ்வளோ பலமான ஒரு முதன்மை சக்தி, நம்ம கிட்ட ஒரு 30% ஓட்டு இருக்குது, விசிகா வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், எல்லாரும் வந்த உடனே ஒரு 45-50% போயிடும், நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி அந்த சதுரங்க வேட்டை வர மாதிரி. அவர் வந்துட்டு அவர் படம் எடுத்தாரு, இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு நிகழ்த்தி காமிச்சிட்டாங்க. அப்ப விஜய் அதை உண்மையா நம்பிட்டாரு. அப்ப விஜய் என்ன பண்றாப்புல, அந்த மாநாட்டுல முதல்ல மாநாடு போட்டாங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுல, நம்ம வந்துட்டு பவர் ஷேரிங் கொடுக்க போறோம், நம்மளை நம்பி யாராவது வருவாங்க இல்லையா, வந்தா நம்ம அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் இல்லையா, கொடுப்போம் இல்லையா அப்படின்னு இழுத்து பேசினாரு. சமீபத்துல அதை நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக வருவாங்கன்னு எதிர்பார்த்தாப்ல, கூப்பிட்டு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்கிற மாதிரிதான் இப்ப டோட்டல் அப்செட். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாருனாக்கா, நம்மள எல்லாம் கூட்டா சேர்ந்து ஏமாத்திருக்காங்க, கூடவே இருந்தே சவால கிட்ட ஏமாத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர் இப்ப கொஞ்சம் அப்செட் தான். இப்ப எப்படி நிலைமை இருக்குனாக்கா, இலவு காத்து கிளி போட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இலவு காத்து கிளிக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த ஒரு மரத்துல உட்காந்துட்டு இருக்கோம், அந்த பஞ்சு வெடிச்சு செததா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்காப்ல, காத்திருந்து காலங்கள் போகுது. விஜய் மனுஷன் வெளியிலே அதை முகத்திலேயே காட்டிக்கல. அவன் எப்படி காட்டிக்க முடியும்? இப்ப ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயத்த நடத்துறோம், அது நடக்கல அப்படின்னும் போது இப்போ திருப்பி சொல்லிருக்காரு, நம்ம போட்ட பொலிட்டிக்கல் பாம் வந்துட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்ப சமீபத்துல சேலாக்கூடத்துல சொல்றாரு, ஆனா அந்த பொலிட்டிக்கல் பாம்லாம் வெடிக்கல. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அந்த பாம் வந்துட்டு அது வெட்டு பாம்னு அவங்களுக்கு தெரியுது. அங்க போனா நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியுது? மத்த எல்லாருக்கும், மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா இத காமிச்சு என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க கூட்டணியில வந்துட்டு பார்கெயின் பண்றாங்க. நீங்க இப்ப காங்கிரஸ் சொல்றீங்க, எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு முக்கியமா காங்கிரஸ் தான் கையில் எடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு காங்கிரஸுடைய கூற்றுக்கு இதர திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுமே வந்து சிலதெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விசிகா கூட என்ன சொன்னாங்கன்னாக்கா, காங்கிரஸ் பவர் ஷேரிங் கேட்கறத நம்ம தப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. ஆனா விசிகா ஆரம்பத்துல தெளிவா இருக்கிறாங்க, நாங்க திமுக கூட்டணி தான் இருப்போம். காங்கிரஸ் தான் அவங்களுக்கு, காங்கிரஸ் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டேட்ல மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லயே, நம்ம ஸ்டேட்லயே எப்ப கூட்டணி பேச ஆரம்பிச்சாலுமே அது ஒரு 10 பெல்ட்டி அடிச்சு குப்புறப்படுத்து விழுந்து புரண்டு ஏஞ்சுதான் வந்து அந்த கூட்டணியே அமையும். இன்னும் கேட்டா எலெக்ஷனுக்கு 8 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான் இவங்க அடிச்சா நம்ம பாத்துக்கிறோம். ஆக அந்த மாதிரி வரலாறு இருக்கக்கூடிய கட்சி. ஆனா அவங்க திமுக விட்டு வெளியில போவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. இப்ப நீங்க ஆனா இப்ப டிவிக்கு பாருங்களேன், இவ்வளவு நாள் யாருமே இங்க தேமுதிக ஒண்ணு ஆப்ஷனா வெளில இருந்தது, தேமுதிகவும் அவங்க நம்பல. இப்ப எல்லாருக்குமே தெரியுது விஜய் வந்துட்டு வின்னிங் ஃபோர்ஸ் கிடையாது. விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. நீங்க விஜயகாந்த் எப்படி ஒரு வாக்கு சதவீதம் வந்துச்சு, அது விஜய்க்கு ஒரு வாக்கு சதவீதம் வரப்போகுது. அது விஜயகாந்தோட பெருசா இருக்கலாம், இல்ல விஜயகாந்த் அளவுக்கு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. நீங்க 12 இருக்கலாம், இல்ல 10 இருக்கலாம், இல்ல 8 இருக்கலாம், விஜயகாந்த் மாதிரி எதுவும் ஒண்ணா இருக்கலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை? 35. அந்த கதை இங்க இல்லப்பா அப்படிங்கறதால எல்லாரும் வந்துட்டு கடந்து போறாங்க. இப்ப அந்த சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல காங்கிரஸ் வந்துட்டு எனக்கு தெரியல. இப்ப நீங்க தேமுதிக உள்ள வந்ததுக்கு அப்புறம் செல்வ பிறந்தகை வந்துட்டு ரொம்ப ஸ்டபனா இருக்கு. நான் வந்துட்டு திமுக கூட இருக்கிறதா அவருக்கு சேஃப் இல்ல, அவர் திமுகவுடைய காங்கிரஸ் பிரிவு தலைவர் தான். இதுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த முக்கியமான சம்பவத்தெல்லாம் முடிச்சு போட்டு நான் சொல்றேன், திமுக இருக்கிறது அவருக்கு சேஃப், அவ்வளவுதான். அப்படி இல்ல, நான் என்னன்னாக்கா, அவருக்கு இயல்பாவே வந்து திமுகவோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, முதல்வரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதுக்கு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு பட்ஜெட் ஒண்ணு வாசிச்சாங்க, இடைக்கால பட்ஜெட். அதுக்கு ஒண்ணு சொன்னாரு, இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு பட்ஜெட்டே நான் பார்த்தது கிடையாது. அதாவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு சப்போர்ட் பண்ண எப்படி இருக்கிறோம், கூட்டணியிலே இருந்தாலும் ஒரு நியாய தர்மானாமப்பா கூப்பிட்டு இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா, படிச்சீங்களா, கண்ணு மூடிக்கிட்டு சொல்றீங்களேங்கிற மாதிரி இருந்தது. இதே வந்து அதிமுக பண்ணாங்க, கூட்டணியில இருக்கிறதால பாஜக வந்துட்டு பட்ஜெட் வாசிக்கிறப்ப
அவங்களும் என்ன சொன்னாங்கன்னாக்கா சூப்பர் பட்ஜெட் சொன்னாங்க. ஆனா அதுக்கு விமர்சனம் தெரிவிச்சுட்டு தமிழ்நாடு பட்ஜெட் வரும்பொழுது இவன் அது கூட்டணியில இருந்தா தான் நடக்கும். ரெண்டாவது நீங்க செல்வ பிறந்தக்கு வந்து இயல்பாவே வந்து திமுக சாதகமா தான் இருக்கிறாப்ல. இப்ப நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர்லாம் வந்து திமுக எதிராக வேலை பாக்குறாங்க. அது அப்படமா தெரியுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, அந்த இடத்துல போயிட்டு உங்களால நாங்க பழி சுமந்தோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. அது தனிப்பட்ட முறையில மாணிக்க தாக்கூருக்கு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அது மாணிக்க தாக்கூருடையும் பிரவீன் சக்கரவர்த்தியையும் அப்படிதான் பாக்கணுமா, அல்லது வந்தா மலை போனா அப்படின்னு? நீங்க காங்கிரஸ் ஒரு விசித்திரமான கட்சி. இப்ப நீங்க டிவிக்கு ஒரு ஆஃபர் கூட காத்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம நம்பவே முடியாது காங்கிரஸ்ல. நீங்க பல தேர்தல்கள் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குன்னு சொல்லிட்டு ஹைகமாண்டு நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க ராகுல் காந்தியா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் இப்ப தேமுதிக உள்ள போயிருக்கு, இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்கிக்கல இருக்கிறதுலாம் இருங்க, பழைய மாதிரி 25 தொகுதி வாங்கிட்டு இருக்கிறதா இருங்க, பவர் ஷேரிங் தான் கிடையாது அப்படிங்கிற சிக்னல் தான் தேமுதிக உள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்குமே தேமுதிக காங்கிரஸ் பக்கம் கண்டிப்பா திமுக வந்து எடுத்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏடிஎம்கே கூட தான் அதிகமா அந்த ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதிக தொகுதிகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால திமுக கண்டிப்பா அந்த ஆப்ஷனை கொடுக்கவே கொடுக்காதுங்கிற மாதிரி பேசினாங்க. காங்கிரஸ் இவ்வளவு தூரம் விடாப்படியா ஃபைட் பண்ணவும் தான் சரி எதுக்கும் நம்ம கூட்டணி உள்ள இழுத்து போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இதனால விஜயோட கதவு மூடப்பட்டுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கல. இல்ல நீங்க அதுதான் இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் வந்துட்டு போகுமா போகாதா அப்படிங்கறதா ஒரே கேள்வியா இருக்கு. செல்வ பெருந்தகை ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா போகாது. ஆனா இவங்க எல்லாம் பேசுறது, கிறிஸ் ஜோர்டான் சொல்லிருக்காரு நாங்க கட்டாயம் பவர் ஷேரிங் கேட்போம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பெரிய வைரல் ஆனிச்சு. டிவிகே காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு, கன்ஃபார்ம். 100 தொகுதியில காங்கிரஸ் போட்டியிடுது, டிவிக்கு 134 தொகுதியில போட்டியிடுது அப்படிலாம் போட்டுட்டு எனக்கே நிறைய பேர் வந்து உண்மையா கன்ஃபார்மா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அப்படின்னா இது வரைக்கும் எதுவும் இல்லையங்க. நீங்க காங்கிரஸ் 100 தொகுதி கொடுத்துடலாம், யார் வேட்பாளர் போறது? நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நீங்க 100 காங்கிரஸ் ஆசை இருக்கலாம், எல்லாமே ஓகே தான். 100 வேட்பாளர் யார் போடுறது, யார் செலவு பண்றது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். 100 தொகுதியில காங்கிரஸ் இருந்துச்சுனாக்கா அது அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு கொண்டாட்டம். ஏன்னா அந்த இடத்துல கைக்கு விட யாருக்கு வந்துட்டு வேல்யூ அதிகமா இருக்குனாக்கா உதயசூரியனுக்கும் ரெட்டாலைக்கு தான். ஒருவேளை விசில் நின்னா கூட அது விஜய்ங்கிற ஃபேக்டரால ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் வாங்கலாம். காங்கிரஸ் நின்னுச்சுனாக்கா சுத்தமா அந்த 100 தொகுதியில வந்துட்டு 2 டைமென்ஷன். காங்கிரஸ் மட்டும் எப்படி சொல்லுங்க, தேமுதிக இல்ல தேமுதிக அந்த கூட்டணி இல்ல, டிவிகே கூட்டணியில காங்கிரஸ் வச்சு சொல்ல வரீங்க. இது டிஎம்கே கூட்டணி இல்ல, தேமுதிக ஒரு 10 தொகுதியில போட்டியிடுதுன்னா அப்ப இதோட வெயிட்டேஜ் எப்படிங்க? 2 கட்சியிலுமே 2 கூட்டணி கட்சிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெட்டலைக்கு எதிராக வேற ஏதாவது சின்ன நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அங்க டேமேஜ் அதிகமா இருக்கும். உதயசூரியனுக்கு எதிராக அதிமுக கூட்டணில இருந்து யாராவது நின்னாங்கனாக்கா அவங்களுக்கு டேமேஜ் அதிகமா இருக்கும். உதயசூரியனும் ரெட்டலையும் போட்டி போட்டா மட்டும் தான் டஃப் ஃபைட். எஸ், ரெண்டும் தான் வந்துட்டு பரிச்சயமான சின்னம். கிட்டத்தட்ட ஒண்ணு அரை நூற்றாண்டு சின்னம், இன்னொன்னு வந்துட்டு 3/4 நூற்றாண்டு சின்னம். ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க கூட்டணி கட்சிகள் எப்பயுமே வந்து ஃபைட் கம்மியா தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நானும் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு இப்ப டிவிகே வந்து 3ஆவதா இருக்குல்ல. இப்ப திமுகவும் அதிமுகவும் நேரடியா ஃபைட் பண்ணுது. இப்ப நானும் இருக்கேன்னு சொல்லி டிவிகேவும் அந்த இடத்துல வரும்போது என்னவா இருக்கும் அந்த இடத்துல? டிவிகே வந்து நீங்க சாதாரணமா கடந்து போகவே முடியாது. டிவிகே குட்ட குழப்பி. நீங்க இந்த 2 கட்சி இருக்குது, இந்த 2 கட்சியும் இருக்கு, போட்டி போடுறாங்கன்னாக்கா நம்ம ரிசல்ட் சொல்லிட்டு போயிடலாம். இடையில ஒரு ஆள் வந்து குட்டையை குழப்ப போறாரு, யாருக்கு எந்த வெற்றி போக போகுது, யாருக்கு தோல்வி கிடைக்க போகுதுன்றது தெரியாத ஒரு வேலையை இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை இவரால வந்துட்டு ஒரு 10 நாள் வெளில வந்து பண்ண முடியுதுங்கிறது அது ஆச்சரியமே. அரசியலே பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இந்த வேலையை பார்க்க முடியுதுன்னா அந்த வசீகரம்ங்கிறது உள்ளபடியே இப்ப ஆச்சரியம். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னாக்கா ஆபத்து அரசியலுக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டோட முக்கியமான சேனல் வந்து ஒரு அனலைஸ் பண்ணாங்க. தேமுதிகவுக்கு 1% தான் ஓட்டு வாங்கி இருக்கு. இந்த கட்சி ஒரு முக்கியமான சேனல் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. 1% அரசாங்கம் தான். அட பாவி. சரி, அவங்க 1% பேசுறாங்க. இந்த கட்சி எப்படி முக ஸ்டாலின் வந்து திமுக எப்படி கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேசுனாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா விஜய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஓட்டை பிரிக்க கூடும். ஏற்கனவே கடந்த தேர்தலில் 3% வித்தியாசத்துல தான் அதிமுக திமுக தோல்வியெல்லாம் வெற்றி தோல்வியெல்லாம் வந்துச்சு. அந்த 3% சரி கட்டுற வகையில அல்லது விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டை சரி கட்டுற வகையில தான் திமுக உள்ளெழுத்து போட்டிருக்கா அப்படின்னு ஒரு பார்வை. இல்ல நீங்க அந்த அரசைவதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாருமே அரசைவதம் தான். நீங்க 2 கம்யூனிஸ்டுகளும் 1% தான் இருப்பாங்க. அதுக்காக இல்ல தேமுதிக 1% தான் இருப்பாங்க. எல்லாருமே 1% தான் இருப்பாங்க. கட்சி 3ல இருந்து 5% அவ்வளவுலாம் இல்லங்க. நீங்க வேற மக்கள் நல கூட்டணியோட ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? நீங்க சென்னை மட்டும் பாக்காதீங்க, ஊர் சைடுல இல்லங்க. நான் மக்கள் நல கூட்டணி போட்டி போட்டாங்க தெரியுமா? தமாக இதே எல்லாருமே இப்ப கூட்டணியில இருக்காங்க தெரியுமா? 2 கம்யூனிஸ்ட், விசிகா,
விஜயகாந்த் கட்சி, தமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த வாக்கு சதவீதம் 6 தான். ஆக இன்னைக்கு வந்துட்டு அந்த ட்ராக் ரெக்கார்டு குறைஞ்சிருக்கு, தேமுதிக மாதிரியான கட்சிக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப இவங்க எல்லாம் சேர்த்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பர்செப்ஷனா இது ஒரு கிரியேட் பண்ணும். நீங்க வாக்கு சதவீதம் முக்கியமே கிடையாது, ஒரு பர்செப்ஷன். பெரிய கூட்டணிங்க, 2 இடதுசாரி இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு. இன்னும் கேட்டா காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த் நான் பாக்கிறேன். காங்கிரஸ் கைவிட்டு போனா இவங்களோட கான்பிடன்ட்ல இருக்கலாம், நம்ம பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கோம், அவங்க அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபீல்டுங்கிறது அது கிடையாது. அப்படி அவங்க நம்பினாங்கனாக்கா இதை வச்சு போகலாம். ஆனா அவங்களுமே ஒரு தயக்கம் இருக்கும், காங்கிரஸ் இல்லாம எப்படி சந்திக்கிறதுனா, காங்கிரஸ் இல்லாம இது வரைக்கும் திமுக ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. அந்த வரலாற்று அடிப்படையில் நான் பேசுறேன். அது கொஞ்சம் டஃபா இருக்கு. காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போனுச்சுன்னா திமுகவுக்கு இழப்பு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா காங்கிரஸுக்கு பேரிழப்பு இல்ல. என்னன்னா நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தலை மட்டும் தான் நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம். இந்த தேர்தல் தான் இந்த தேர்தல திமுக தான் இழப்பு. ஆட்சியை பிடிக்க போறது திமுக தான். காங்கிரஸ் என்ன 10 சீட் ஜெயிக்க, 8 சீட் ஜெயிக்க, அந்த 8 சீட் 10 சீட் இல்லாம போனா காங்கிரஸ் என்ன போகுது? காங்கிரஸ்க்கு என்ன பாதிப்பு? பார்லிமெண்ட்ல அங்கதான் பாதிப்பு வரும். அதுதான் சொல்ற பேரிழப்பு அப்படின்னு சொன்னா நம்பகத்தன்மை குறைஞ்சிரும். இப்ப நீங்க ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு இந்தியா கூட்டணில இருந்து வெளியேறாரு அப்படின்னாக்கா, ஏற்கனவே அவர் யாரும் நம்பல. இப்ப ஒரே ஆள் நம்பிக்கிட்டு இருக்கிறது எம்.கே. ஸ்டாலின் மட்டும் தான். எம்.கே. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி வந்துட்டு நாங்க பிரதமர் வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படிங்கிறாரு. மம்தாலாம் வந்து வெளில வந்துட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்துட்டாங்க. அப்ப இங்க இருந்து வெளில போயிட்டாருன்னா அங்க ஒரு நம்ப கிரெடிபிலிட்டி குறையும். காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் தனித்து விடப்பட்டுரும். மறுபடியும் சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் மறுபடியும் காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அவங்க இது இன்னைக்கு வரைக்கும் வலுவான எதிர்கட்சியா இல்ல. இப்பதான் பிம்பம் இருக்குல்ல, இப்பதான் வந்து அடிச்சு புடிச்சு வந்துட்டு மெஜாரிட்டி ஆட்சியா மாத்திருக்காங்க பிஜேபி 3வது வாட்டி. இது வரைக்கும் வந்து பெரிய மெஜாரிட்டில இருந்துச்சு பாஜக. ஆக இவங்களுடைய அரசியல் கணக்குகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான வேலை பார்க்கும்னு நினைக்கிறேன். தெரியல, அதாவது எனக்கு இப்ப காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது, காங்கிரஸ் மேபி வந்து எனக்கு செட்டில் ஆயிடும் தான் தோணுது. திமுக இருந்து வெளில எல்லாம் வர மாட்டாங்க, இவங்க எப்பவுமே நம்ம பிரச்சனை தான் பண்ணுவாங்க, அப்புறம் செட்டில் ஆயிடுவாங்க, மிஞ்சி போனா சீட் அதிகமா கேட்பாங்க. இப்ப அங்க நெகோசியேஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். தாவேக்காவோட அந்த கூட்டணி கதைகள்லாம் திறந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் இப்பயும் கூட்டணிகள் திறந்திருக்கா, புதுசா பண்ருட்டியார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு 80 சிரிக்கிறீங்க, 86 வயசு ஒரு மனுஷ கட்சி 10 கட்சி மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் விசுவாசிங்க அவரு. சரி, எத்தனை தொகுதியில போட்டியிட போறாரு அவர்? இந்த தொகுதியில போட்டியிட போறாரு. ஓபனா இருக்குன்ற நான் கேட் ஓபனா இருக்குது. 86 வயசு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். சரி, தாவேக்காவுடைய கூட்டணி கதவு திறந்திருக்கு. அந்த வழியா போன காங்கிரஸும் தேமுதிகவும் அந்த கூட்டணி கதவை ஆட்டோமேட்டிக்கா இவங்களாவே சாத்திட்டு அப்படியே போயிட்டாங்களா, இல்ல எப்படி? சாத்திட்டுலாம் போல. இந்த மாதிரி நான் உள்ள போயிடுவேன், எனக்கு பாத்து கொடு அப்படின்னு காட்டி எல்லாரும் வந்து அந்த வேற எங்க செட்டில் ஆகணுமோ செட்டில் ஆயிட்டாங்க. தேமுதிக வந்து அதான் சொல்றேன், நீங்க காமிச்சு செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க என்னன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. டிவிகே கேடர்ஸ் நான் பாக்குறேன். இதுலாம் நெக்ஸ்ட் திங் இஸ் வெயிட்டிங். டிவிகே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் எஸ்டிபிஐ கணக்கு வச்சிருக்காங்க. எஸ்டிபிஐ பிளஸ் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி முடிய அறிவிக்கல. அதாவது இவங்க ஆரம்பிச்சது போட ஆரம்பிச்சாங்க, டிவிகே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் விசிகேன்னு ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுனா கட்டாயி அந்த இது மாதிரி இங்கு மீன்கள் நல்ல மீன்கள் விற்கப்படும், அது வந்து இங்கு மீன்கள் விற்கப்படும். இப்ப அந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்காங்க. ஆக இப்ப அதான் இப்ப டிவிகேவும் காங்கிரஸ். இதுல என்னன்னா, ராகுல் காந்தி விஜய் ஒரே ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்களே யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. நல்லாதான் இருக்கும், நல்லாதாங்க இருக்கும். பாக்குறது நல்லா இருக்குங்க. ஓட்டு வேணும்ல. அதாவது ரம்மியில கூட பாருங்க, ஜோக்கர் கார்ட்ஸ் கூட ஆட் ஆனாதான் அந்த ஜோக்கருக்கு வேல்யூ. 2 ஜோக்கர் சேர்ந்தா அந்த கார்டுகளுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்க உண்மையிலேயே வந்து காங்கிரஸ் குறைச்சி மதிப்பிடல. காங்கிரஸ் பெரிய ஃபேக்டர் தான். ஆனா அந்த காங்கிரஸ் யார் கூட சேரணும் இருக்குல்ல, திமுக கூட அதிமுக கூட சேர்ந்தா உங்களுக்கு வேல்யூ. இவர் வந்து இன்னும் அன்டெஸ்டட் ஓட்டு. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில இருக்கவங்க 1008 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 20 சொல்ல ஆரம்பிச்சாங்க, 30 இப்ப செங்கோட்டை 42 வரைக்கும் போயிருக்காப்ல. இன்னும் அவங்க 52 62 கூட போவாங்க. அது வேற விஷயம். அது நம்ம வந்துட்டு காரணம் கிடையாது. இன்னும் சில பேர்லாம் ஒரு ட்விட்டர்ல ஒரு மனநோயே ஏற்பட்டிருக்கு. அவங்களாம் சில பேர்லாம் ட்விட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்கிறான். பாத்தீங்கன்னாக்கா விஜய் வந்துட்டு இப்ப ஒரு 62%. எம்ஜிஆருக்கு அப்ப விழுந்த மாதிரி எம்ஜிஆருக்கே 33%. லாஸ்ட் எலெக்ஷன் அதுக்கு முந்தின எலெக்ஷன் நினைக்கிறேன். மொத்தமே பதிவானது 64% ஓட்டு தான். இல்ல பதிவானது இல்ல, நீங்க பதிவானது 100% கால்குலேஷன் தான். நீங்க எம்ஜிஆருக்கே 33 தான் வந்துச்சு ட்ரை காங்கிரஸ்ல. எம்ஜிஆர் ஆனாப்பட்ட எம்ஜிஆர் உங்க எழுதுறாங்க 62% வரும் அப்படிங்கிறாங்களே, பதிவாகிறதே 64% தானடா அப்படிங்கிற சொல்ல வரேன். இல்ல அதான் சொல்றேன். இப்ப என்னன்னாக்கா இவங்களுடைய கற்பனை கோட்டைங்கிறது பெருசா இருக்கு. அந்த கற்பனை கோட்டெல்லாம் தகர்க்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அந்த சிட்டியில வந்து காமிக்கிறாங்க 4 பேர். விஜய் தம்பி வந்தா நல்லா இருக்குங்க, மாற்றத்தை கொடுத்துட்டு வாருங்க. ஆனா வந்தா நல்லா இருக்குன்னு நானும் சொல்றேன். அந்த கேட் தாண்டி வர மாட்டாப்ல, எப்பயாத்தான் வராப்லங்கிறதா பிரச்சனையே. 2வது நீங்க ஊர்ல போய் கேளுங்களேன், ஒரு தொகுதினா என்ன நினைச்சுக்கிறாங்க, இதான் ஒரு தொகுதி, ஒரு சிட்டி. இப்ப எங்க ஊர் எடுத்துங்க, கீழ்பெண்ணாத்து தொகுதி. கீழ்பெண்ணாத்துரே கிராமம். கீழ்பெண்ணாத்துல கொத்தந்தவாடி, வேடந்தவாடி, பூதமங்கலம், மங்கலம், இங்கெல்லாம் போய் எவன்டா சென்சஸ் இது எடுப்பீங்க?
அது மாதிரி கருத்து கணிப்பு எடுப்பீங்க. அங்க ஒவ்வொருத்தன் வீட்லயும் ஒவ்வொருத்த மனநிலை இருக்கும். கட்சிக்காரன் இருப்பான், காலங்காலமா திமுக காரன், அதிமுக இருப்பான், சாதிக்காக ஓட்டு போடுறவன், வேட்பாளருக்காக ஓட்டு போடுறவன், இவ்வளவு பேர் இருக்கான். ஒரு 4 பேரை சீட்டு குலுக்கி போட்டு சிட்டில போயிட்டு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணனுக்கு 4 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க, திமுகவுக்கு ஒரு ஆள் தான் போட்டிருக்காங்க, ஏடிஎம்கே 0, ஏடிஎம்கே காணாம போயிடுச்சு. என்னடா இது ஒண்ணுமே புரியலடா. அந்த மாதிரி வித்தியாசமான கருத்து கணிப்பு இப்பதான் பார்ப்போம். நம்ம ஒரு கற்பனை கோட்டையில ஒருத்தன் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு பேர் கருத்து கணிப்பு போடுறான். ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறான், சீட்டு எழுதிக்கிறான். அண்ணே அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க, முதல்ல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாட்டு போடுறோம், உங்க அண்ணன் விஜய் வரன்னு அப்படின்னு பாட்டை போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். நீங்க உண்மையிலேயே அவன் சந்தோஷப்பட்டுறான். 180 தொகுதி கணக்கு வச்சுட்டான். இப்ப என்னன்னாக்கா விஜய் அண்ணனை பார்த்து 50 பேர் ஒருத்தனா போடுறான் ஒரு போஸ்ட். ஏடிஎம்கே பிளஸ்ல ஒரு 10 கட்சி, டிஎம்கே பிளஸ் ஒரு 15 கட்சி, எல்லாரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்க. புரிஞ்சுக்கீங்களா? அவங்க கூட யாரும் சேரலடா, உங்களை பொருளா மதிக்கலடா. இல்ல நானும் பாக்குறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுலாம் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. நானும் ஒவ்வொரு வருஷமும் பேசியிருக்கேன், என்ன பேசுறது இப்ப ஞாபகமே இல்லை. ஆனா உண்மையிலுமே முதலமைச்சர் ஆனா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு நினைப்போம், அதான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டால இருக்கக்கூடிய அந்த ஜென்சி, ஓட்டே இல்லாத அல்லது ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியாத அவங்கள ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதுலாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் காமெடியா தான். அதான் நீங்க அவன் நம்புறான், அந்த உலகத்துக்குள்ள போயிட்டான். ரெண்டாவது என்னன்னாக்கா அவன் வந்து சினிமா மாதிரியே பாக்குறான். அது அவன் என்னன்னா விஜய் படம் போடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, விஜய் படத்தை பாக்குற ஆட்களே ரொம்ப குறைவு தான். இவனுக்கு நினைக்கிற மாதிரி 6 கோடி பேரும் போய் விஜய் படத்தை பார்த்தது கிடையாது. சரி 1 கோடி பேர் பாத்துறான்னு வச்சுக்கோங்க, 1 கோடி பேர் படம் பாக்குற முறை ஓட்டு போட்டுருவானா? அதுவும் கிடையாது. படம் எல்லாரும் பார்ப்பேன், நான் பார்ப்பேன், நீங்க பாப்பீங்க. விஜய் படத்தை யாரும் தான் பாக்குறது இல்ல. விஜய் ஃபேன்ஸ் எடுத்துங்க, அதுல கொஞ்சம் எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த அணில் கூட்டத்திலயும் ஒரு அறிவார்ந்த அணில்கள் வந்துட்டு ஒரு 20% இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் வந்துட்டு வேற கட்சிக்கு போடுறான் 20-30%. ரெண்டாவது நீ ஒருத்தன் தான் அவனுக்கு தான் ஃபேன்ஸா? ரஜினிக்கு ஃபேன்ஸ் இல்லையா, அஜித்துக்கு ஃபேன்ஸ் இல்லையா, கமலுக்கு ஃபேன்ஸ் இல்லையா, சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் இல்லையா, விஜய் சேது? நீ என்ன பண்ற? ரஜினியில ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வரைக்கும் அவன் குடும்பத்தெல்லாம் போட்டு நோண்டி இருக்கிற, ஆர்கனைஸ்டா கிரைம் பண்ணிருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து அபியூஸ் பண்றீங்க. பிஆர்டி மேட்ச் தாவேகா தொண்டர்கள் தான் சொல்றேன். ஆமா, இப்ப அவன்லாம் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? அவன் மனசாட்சி ஒண்ணு தான் ஓட்டு போடுவான். நான் சூர்யாவோட ஃபேன்ஸ் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான். நானே ரசிக மனப்பான்மையில ரசிக கூட்டத்தை வச்சு நம்ம அரசியல் மதிப்படுறதே கிடையாது. ஆனா இவங்க அப்படிதானே சேர்ந்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ் அப்படிதானே யோசிப்பான், நம்ம ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்? நீ போட்டுக்கலாம், தலை ஃபேன், அதாவது தலை ஃபேன் தளபதி தொண்டன் சொல்லிட்டு யார் போடுறான்னு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை நாள் தளபதி ஃபேன்ஸ் தலை ஃபேன்ஸ் போட்டு அடிச்சிங்களே, இப்ப எஸ்கே ஃபேன்ஸ் போட்டு அடிச்சிங்களே, சூர்யா ஃபேன்ஸ் போட்டு அடிச்சிங்களே, இப்ப ஓட்டுன்னு வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க அந்த ஃபேன்ஸே விட்டுருங்க, 18 வயசு 30 வயசு வரைக்கும் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம். நீங்க ஒரு 30-35 வயசுக்கு மேல இருக்கிற கிராமத்துல போயிட்டு எங்க பாட்டிலாம் இருக்குது, ஒரு 40-50 வயசு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் போய் கேட்கறேன், ஒரு சில பாட்டி, எங்க பாட்டிலாம் 80, விஜயா அப்படி யோசிக்குது, தெரியாது. அப்ப அந்த 60க்கு மேல இருக்கிற கேட்டகரி விட்டுருங்க, அதுல வந்துட்டு நீ 1%, 60க்கு மேல இருக்கிற கேட்டகரியில 100% ஓட்டு இருக்குனாக்கா 1% எடுக்கிறதே பெரிய விஷயம். 40 to 60 இருக்குன்னு வச்சுக்க, நல்லா நடிப்பாப்ல, வேணாம் பார்த்துப்போம் அப்படி 40. இந்த 40 கிலோ தான் உங்க ஆட்டமே. அந்த 40 கீழே இருக்கிறத வச்சு ஜெயிக்க முடியாது. அந்த 40 கீழே இருக்கிற எல்லாரும் உனக்கு ஓட்டு போட போறது இல்லையா, அதாவது 25% ஓட்டு போடுவாங்க, ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாமே தவிர. இப்பவே உனக்கு பூரா என்னன்னாக்கா இதுல ஒரு கூத்து பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் ஆனது கூட எனக்கு மனசு தேத்திக்கிறேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு கற்பனை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சபாநாயகர் சீட்டை உட்கார வச்சிட்டாங்க முதலமைச்சர். அதுதான் எனக்கு மனசு ஏத்துக்கவே இல்லை. உலகத்திலேயே சபாநாயகர் சீட்ல முதலமைச்சரை உட்கார வச்சு வீடியோ எடிட் பண்ண ஒரு ஆளு, போட்டோ எடிட் பண்ண ஒரு ஆளு இவனுக்கு தான். எனக்குலாம் 3 நாள் தூக்கம் வரல, அரசியல் விட்டு விலகிடலாம். நான் உண்மையிலேயே சொல்றேன், விஜய் வந்து 15% மேல வாக்கு எடுத்தா நான் இந்த ஊரை விட்டு வெளில போயிடுவேன், பீகார்ல கூட போய் செருப்பு தச்சு போயிடலான்னு இருக்கேன். பீகார்ல அரசியல் அறிவு இல்லைன்னு வாங்க, இந்த கருமத்துக்கு அங்கேயே தேவையான அங்க போயிடுவேன், நான் படிப்பறிவு கம்மின்னு வாங்க, அங்க போய் செருப்பு தச்சு போயிச்சுக்கலாம். இந்த வீடு படத்துல சொல்றாங்க, என்னது டேய் 38 ஓட்டை எடுத்துட்டு நீங்க பெட்டியை தூக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு குறைவா மதிப்பு இல்ல, கேடி ஃபுல்லா கில்லாடி இருங்க, ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. இல்ல அதுல சொல்லுவான் அவன், உங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டு நான் பீகார்ல நம்மள ஏமாத்திட்டாங்கடா. என்னடா சொல்ற, நம்ம வாங்கின 36 ஓட்டு இல்லடா 38 ஓட்டுமானு. அதான் நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவங்க பண்ற கூத்துக்காக நான் சொல்றேன். ரெண்டாவது நான் 12% ஓட்டு நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லிருக்கேன், 12% பொட்டன்ஷியல் இருக்குங்க அவருக்கு, அது பெரிய நம்பர். இது வரைக்கும் மாட்டு சக்தின்னு வந்து ஒருத்தவங்க சொல்லி, ஏன்னா விஜய்ங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது, இவ்வளவு பேரும் பிளைண்டா நம்புறான். இல்ல என்னடா எதுடா விஜய் ஓட்டு போறேன்னா, அதெல்லாம் நீ கேட்காத, எங்க அண்ணன் நான் ஓட்டு போடுறேன், எங்க அண்ணா அவரு, நீ ஏன் கேட்கற, நீ 2 பேரும் யோக்கியமா, நீ 2 பேரும் ஊழல் பண்ணிருக்கீங்க. அவனுக்கு வந்து இப்ப திட்டணும், அஜித்தை திட்டத்துக்கு அவனுக்கு ஏதாவது 4-5 பாயிண்ட் இருக்கு தெரியுமா, என்னடா ஊழல் பண்றாங்க, என்னடா காரியம், திமுக அதிமுக என்னடா பண்ணடா, அது கேட்டதான் பேச மாட்டான். நீங்க 2 பேரும் ஊழல் கட்சி, நீங்க 2 பேரும் ரவுடி கட்சி, இப்படி பிளைனா சொல்லிட்டு அவன் கடந்து போயிடுவான். ஆக அவனை பொறுத்த வரைக்கும் அண்ணனை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கண்டதை பேசுவோம், நம்மளுக்கு அரசியல் தெரியாது, இருந்துட்டு போகுது அப்படிங்கறதா மனநிலை. உங்க அண்ணன் என்னடா பண்ணுவாரு, 10 நாள் தான் வெளில வந்திருக்காரு, அதெல்லாம் நீ கேட்காது, நீ ஏன் கேட்கற, அதெல்லாம் நீங்க எல்லாம் வெளில வந்தீங்களா யோகி, இப்படியே டிஃபென்சிவ் மைண்ட் செட். அஜித் ஃபேன் சண்டை போடும்போது பேசுவாங்க தெரியுமா, ஒன்று ஆழ்வார் தோத்துடுச்சு இல்ல, ஒன்று ஆஞ்சநேயர் தோத்துடுச்சு இல்ல,
அப்ப நீ ஏன் எங்களை கேள்வி கேட்குற அப்படின்னு தெரியுமா? அந்த மைண்ட் செட்ல எப்படிங்க திமுக அதிமுக சண்டை போட்டுக்கிட்டா எப்படி சண்டை போட்டுப்பாங்கன்னா, நான் 24 மருத்துவர் இருக்கணும், நீ யாரு, நான் இண்டஸ்ட்ரி வளர்த்துருக்கேன், இப்படி சண்டை. நீங்க தொண்டர்கள் சண்டை போறதே நீங்க வித்தியாசத்தை கல்லூரி கட்டியிருக்கேன், நான் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன், நான் இத்தனை மேம்பாலம் கொண்டு வந்திருக்கேன், இத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கேன், இப்படி சண்டை போடுவாங்க. ஆனா இவங்க நான் என்னன்ற நீ 1000 கோடி விட்டு வந்திருக்கிறேன் அதனால ஓட்டு போனேன் எனக்கு புரியல. எனக்கு நீ 1000 கோடினா விட்டுவா 2000 கோடினா விட்டுவா எனக்கு புரியல. ரத்தன் டாட்டா 2000 கோடி விட்டு வந்தா நம்ம ஓட்டு போட்டுருமா? அம்பானி அதானி எல்லாம் உங்களுக்கு காசு விட்டு வர சொல்ற ஓட்டு போட்டுலாமா? கரியருடைய உச்சத்துல இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு எம்ஜிஆர் உச்சத்துல இருந்தாரு, என்னைக்குமே கரியருடைய உச்சத்துல இருந்து வந்திருக்கேன்னா சொல்லல அவரு. நான் மக்கள் பணி செய்ய அண்ணாவினுடைய தம்பின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாரு. உங்களுக்கு அரசியல் எது சினிமா எதுனே புரியல, வெறும் பஞ்ச் வசனங்கள் பறந்துகிட்டு இருக்கு. நீங்க எம்ஜிஆர் பேசின மேடைகள் எடுத்து பாருங்க, ஒரு பஞ்ச் வசனம் கூட இருக்காது. இந்த மாதிரிலாம் அவர் நடிகரே கிடையாது, அரசியல்வாதி. அவர் சொல்ல பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நல்லபடியா கரை சேர்ந்தணும், உயர்கல்வி படிக்கணும், தொழிற்கல்வி படிக்கணும், இப்படி பேசுவாரு. இவர் என்ன தெரியுமா, வந்துட்டு 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே. நான் வந்துட்டேன், டிவிகே கெத்து, இதெல்லாம் ஒரு பேச்சு. விசில் அடிங்க, பறக்க விடுங்க, காதுல கத்துங்க, ஐயா என்ன விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் அதை பிளைண்டா நம்ம கூட ஒரு கூட்டம் இருக்குல்ல, சில தாய்மார்களா இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். என்னம்மா எதுக்குமா ஓட்டு போட போறீங்கன்னாக்கா, அதெல்லாம் தெரியாது, விஜய்க்கு நாங்க போடுவோம். சரி நீங்க போட்டு போங்க, ஆனா யாருன்னு அவன் அடையாளம் பார்த்து எடுத்து நான் சாவகாசத்தை கட் பண்ணிடலாம். எங்க வீட்டுல அந்த மாதிரி போக சொன்னாங்கன்னாக்கா எப்படியாவது மண்டையை கை விடுவேன் நான். விஜய்க்கு எதிரான ஆள்லாம் கிடையாது. விஜய் உண்மையிலேயே நான் விஜய் நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சி வந்தப்போ எனக்கு கேட்டீங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறதுலாம் யாருக்கும் தார்மீகம் கிடையாது. ஒருத்தவங்க அரசியல் காலத்துக்கு வராங்கனாக்கா தாராளமா வரலாம், அவங்க வேலை செஞ்சு அந்த கருத்தின் அடிப்படையில் அவங்க இயங்கினாங்கனாக்கா நம்ம ஓட்டு போட்டு போலான்ட்டு. வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், கட்சி இயங்கந்தே 30 நாள், கருத்தியலுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, ரொம்ப தூரம் பேட்டி கொடுக்கறது கிடையாது, ஒரு கூட்டம் போறது கிடையாது, எதுவுமே கிடையாது. நேத்து அருண்ராஜ் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பேச மாட்டாரு எதுவுமே விஜய் அப்படின்னு கேட்டதுக்கு, பேசுவார் டைம் வரட்டும், அந்த பாயிண்ட் வரட்டும் அந்த சொல்லுமா, உண்மையிலே அப்படியே சொல்றாருங்க. அந்த புதிய தலைமையில பேட்டி இருக்காங்க, பாயிண்ட் வரட்டும். சரி அதுக்கப்புறம் இதை கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பட பிரச்சனை வச்சு அதுக்காக நீங்க பேசிக்கலாமே. அப்ப நீங்க பட பிரச்சனைக்கு பேச என்ன சொல்லுவீங்க, மக்கள் பிரச்சனைக்கே பேச மாட்டாரு, பட பிரச்சனைக்கு பேசுறாரு சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் நாங்க பேசுறேன். என்னையா லாஜிக் இது, அப்படி எதுக்கும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எனக்கு என்னன்னாக்கா, நம்ம அரசியல் களத்துல இருக்கிறோமா இல்ல என்ன ஜோன்ல இருக்கிறோம் எதுவுமே எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரியுது, அதிமுக அழிஞ்சிடுச்சு, திமுக அடுத்து அழிய போகுது, டிவிக்கே முதலமைச்சர் ஆகிறாரு, அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர். அதனால நீங்க நம்புங்க, டிவிக்கே நண்பர்களுக்கு அதான் சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கு தக்காளி எல்லாம் பறக்க போது முடிச்சிடலாம். தாவக்காவுடைய நிலவரம் என்ன? இப்ப தாவக்காவுடைய நிலவரம் என்னன்னா, நிலவரமா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் இல்ல, அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு மனநிலை இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நடக்க போற விஷயத்த சின்னதா ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்தை சொல்றேன். இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபார்ம்லாம் வாங்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா, வரும்போதெல்லாம் 50 கொடுத்து வாங்கி போயிட்டாங்க. ஒரே நாள் எல்லா விருப்ப மனுவும் வித்து பிடிச்சிட்டாங்க. யாரும் எடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. 50,000 விருப்ப மனு ஆமா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, வாங்கும்போது 50 கட்டி எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டான். சரி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டிவிக்கே விருப்ப மனு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டான். 5000 10,000 கட்டி திருப்பி விருப்ப மனு கொடுக்கணும், எவனும் கொடுக்கல, எக்ஸ்டெண்ட் பண்ண. ஆமா, இப்போ ஒரு வழியா இப்ப டிவிக்கே கூடிய பெரிய டாஸ்க்னாக்க 234 தொகுதியிலையும் வேட்பாளரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எடுத்தா நிறுத்திடுவாங்க, யாரையோ ஒருத்தர் எப்படியே கண்டுபிடிச்சு எடுத்தா நிறுத்திடுவாங்க. அது ஒரு 20-30 கேண்டிடேட் ஆல்ரெடி இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்கு படிச்சவங்க, அவன் நிறுத்திடுவாங்க. இப்போ நம்ம செங்கோட்டை செஞ்சார்ஜ் கோட்டை எப்படி இப்போ செங்கோட்டையை பிடிச்சி வந்திருக்காங்க இல்லையா, அது மாதிரி சென்ஸ் தோக்க போகுது, அது வேற விஷயம், செங்கோட்டையில் அது வேற. ஆனா என்னன்னாக்கா அப்படி கூட்டாண்டாங்களா, இந்த 234 கேண்டிடேட்ல எலெக்ஷன் முன்னாடி ஒரு 50 கேண்டிடேட் திமுக அதிமுக வாங்கிடுவாங்க துட்டு குத்து. அது என்ன பண்றோம், பாதி பேர் ஃபார்ம் சரியா தப்பா ஃபில் பண்ணி கொடுத்துருவோம், பாதி பேர் என்ன பண்ணுவான் வேலை செய்ய மாட்டான், துட்டு கொடுத்து ஒரு 50-60 பேர் வாங்கிடுவாங்க, முடிஞ்சிச்சா. மீதி இருக்கக்கூடிய அந்த 100-150 பேருக்கு வேலை செய்ய தெரியாது, இப்படி தடுமாற போறாங்க. கடைசியில பூத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பூத்துல வந்துட்டு அவங்களுக்கு வேலை பார்க்க போறதே அதிமுக தான் நினைக்கிறேன். திமுக காரங்க எப்படி வேலை பார்க்கணும், திமுக அவங்கள தான் டைரக்ட் சண்டைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஆக இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆக இதெல்லாம் நீங்க எலெக்ஷன் நெருங்க என்ன ஆயிட்டுனாக்கா, இன்னொரு கேண்டிடேட் லிஸ்ட் விடுவாங்க. நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர், இப்படின்னு லைனா வந்துட்டு ப்ரொஃபைலிக்கா வருவாங்க. எஸ்பி வேலுமணி இவர் அவருன்னு சொல்லிட்டு படிச்சவங்களா வருவாங்க எல்லாருமே. அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அதே போல வந்துட்டு தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே ஓடும். இந்த பக்கம் இவங்க படிச்சிருப்பான், ஆனா வந்துட்டு சிவிக் சென்ஸ் உள்ள ஆளான்னு ஒரு டவுட். ரெண்டாவது அரசியல் அறிவுக்கு உள்ள ஆளான்னு, ஏன்னா சிவிக் சென்ஸ் இருந்தா இப்படி மரத்தெல்லாம் குதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்கள வேட்பாளராக பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பொலிட்டிக்கல் சென்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஆளா தான் இருப்பாங்க இவங்க. நம்ம கட்சியில சீட்டு கட்சியில அதுதான். இப்ப அவங்களுடைய பேர்ல எப்படி இருக்குனாக்கா, அவன் டிகிரி படிச்சிருந்தாலும் அவனுடைய பேர் எப்படி இருக்கு பாருங்களேன், சுரா பாஸ்கர், தளபதி விஜய், வேறதான் விஜயின் பேர் இருக்கும் அவங்களுக்கு, அது சொல்றேன், தளபதி விஜய், வேட்டைக்காரன் விமல், இப்படி ஒரு பேர் விட்டு ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் இருக்கும்.
இப்போ ஓட்டு போட போறோம் என்ன பண்ணுவானாக்கா சிவி சண்முகம் அடுத்து 2 ப்ரொஃபைல் கார்டு நேம் பார்த்துட்டு சுரா பாஸ்கர் அவ்வளவுதான் அங்கே கட்டு சில ஓட்டு குமார். இப்ப நீ விஜய் பாட்டில் மணி இப்ப நீங்க பேட்டி எடுக்கும் போது என்ன கேக்குறாங்க, விஜய்க்கு நீங்க ஓட்டு போடலாம். விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றோம். ஆனா சுரா பாஸ்கர் ஓட்டு போடுவானா, தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுவானா, வேட்டைக்காரன் விமலுக்கு போடுவானா, பாட்டில் மணிக்கு ஓட்டு போடுவானா, அந்த மாதிரி அந்த ஆட்களுக்கு ஓட்டு போடல. இப்ப இவ்வளவு டிராபேக்ஸ் இருக்கு தாவேக்கா வந்து அரசியல் அணுகிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. நான் விளையாட்டா கூட சொன்னேன், சில பேர் வீட்டுல திமுக காரர் இருக்கானாக்கா அவன் வீட்டுல தாவேக்கான்னு யாராவது போறது 4 பேர் இருப்பான். அவங்க அப்பாங்க எல்லாம் டேஞ்சரஸான ஆளுங்க, பழைய காலத்து ஆளுங்க. அந்த பையனை விட்டு வீட்டுல பூட்டு விட போயிடுவாங்க எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடாத அளவுக்கு. இவ்வளவு வேலை பார்க்கும் திமுக நான் விளையாட்டுக்கு சொல்ல, பவர் பாலிடிக்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அவ்வளவு வேலையும் அந்த 4 பேர் டைல்யூட் பண்றது. ஒருத்தெல்லாம் சொல்றாராம், எங்களுக்கு எப்படியோ வந்துட்டு எலெக்ஷன் முன்னாடி பாட்டில் வரும், ஒரு கேஸ் பாட்டில், ஒரு 2-3 கேஸ் பாட்டில் வரும் எங்க கிராமத்துக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா பசங்க எல்லாம் கூப்பிட்டு ஊத்தி விட்டுருவோம் நாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆக இவ்வளவு அதுக்காக அவங்க இது பண்றா இப்படிலாம் பேசுறாங்கன்னு சில பேர் பேசிக்கிறாங்க ஊடகத்துல. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வர விளையாட்டுக்கு சொல்றேன். எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க, டைல்யூட் பண்ண பார்ப்பாங்க தாவேக்கா ஓட்ட. இதையெல்லாம் மீறி இந்த ஜம்பிங்லாம் தாண்டி உண்மையிலேயே வந்து கேண்டிடேட்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையான ஆட்கள் யாருக்கும் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், 234 தொகுதியில விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாப்ல. இப்ப எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காருன்றாப்ல. எனக்கு ஒன்னும் குழப்பமா இருக்கு, எவ்வளவு விஜய் தான் தாங்கும்னு தெரியல தமிழ்நாடு. பார்ப்போம் அரசியல் களத்துல. அதை மீறி ஒரு மிராக்கள் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கும் பல்பு தான், அதை மாற்றி நம்மள அடிக்க போறாங்க. சப்போஸ் இந்த கூட்டம் அப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்க, தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு வாக்காளர்கள் இப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிளம்பி வேற ஸ்டேட்டுக்கு போயிட வேண்டியதான். போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் தமிழ்நாட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சோசியல் மீடியா அக்கௌண்ட். ஏன்னா இப்ப சப்போஸ் நம்ம பேசுற வீடியோலாம் இன்னைக்கு வேலை ஆகாட்டி கூட நாளைக்கு சப்போஸ் ஜெயிச்சுட்டாங்க அவங்க கற்பனைப்படி அப்படின்னாக்கா எடுத்து போட்டு அடிப்பாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், ஜெயிக்க கூடாது. இப்ப பேசுறதுக்கு தக்காளி முட்டைலாம் பறக்க போகுது, பார்க்கலாம். தமிழக அரசியல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நாங்களும் அரசியல் பேச போறோம், பேசிக்கிட்டே இருப்போம். பார்க்கலாம், அடுத்த டாபிக் சந்திப்போம்.